பேப்பர் போடுற பையனுக்கு ஒரு காஃபி போட்டு கொடுக்கணும். என் பெண் பேசிய போது மேடையிலேயே நான் தேம்பி தேம்பி அழுதேன். அவன் சொல்கிறா, எங்கள் வீட்டில் மாடியில் தான் நான் எங்கள் அப்பா எங்கள் அம்மாலாம் படுத்துன்னு இருப்போம். எங்கள் வீட்டில் 5லேருந்து 5:30 மணிக்குள்ளே கண்டிப்பாக ஒரு சைக்கிள் பெல் கேட்கும். எங்கள் வீட்டில் தமிழ் ஹிந்து பேப்பர் வாங்குறாங்க. அந்த தமிழ் ஹிந்து பேப்பர் போடுற பையனுக்கு ஒரு காஃபி போட்டு கொடுக்கணும் அப்படின்னு நான் செல்லில் அலாரெல்லாம் வச்சு எழுந்திருப்பேன். ஆனால் ஒரு நாளும் நான் கீழே இறங்கி வர்றதுக்குள்ளே அவன் சைக்கிள் போயிடும். ஒரு நாள் கூட நான் காஃபி போட்டு கொடுத்ததே இல்லை. ஏன் அந்த பையனுக்கு நான் ஒரு காஃபி போட்டு கொடுக்கணும்னு நினச்சேன்னா, தினந்தோறும் அந்த பையன் 3:30 மணிக்கு எழும்புகிறான். 4 மணிக்கு மெட்ராஸ்லேருந்து வருகிற பஸ்ஸில் போய் பேப்பர் பண்டலை ரிசீவ் பண்ணுறான். 4 மணிக்கு தொடங்குகிற அவன் பயணம் 7:30 8 மணி வரையிலும் நீளுகிறது. ஒரு நாளைக்கு 250 வீடுகளுக்கு அவன் தமிழ் இந்த பேப்பரை வீசி அடிக்கிறான். 8லிருந்து 8:30 மணிக்குள்ளாக அவன் தன்னுடைய வீட்டுக்கு போய் குளித்து ரெடியாகி அவசர அவசரமாக ஒரு சைக்கிளை எடுத்துக்கின்னு என் கிளாஸ்க்கு வந்து என் பக்கத்தில் உட்கார்ந்து என்னோடு +1 படிக்கிற சுதாகர் தான் அந்த பையன் என்பதனால் அவனுக்கு எப்படியாவது ஒரு காஃபி கொடுக்க வேண்டும் என்று நானும், நம்ம கூட படிக்கிற பொண்ணு வீட்டுக்கு பேப்பர் போடுற நிலைமையில் நம்ம வாழ்க்கை இருந்து விட்டதே, அவள் முகத்தில் கூட நம்ம முழிக்காமல் இருட்டிலேயே கரைந்து விட வேண்டும் என்று சுதாகருடைய சைக்கிள் வேகமாக போய்கொண்டே இருக்கிறது. வாழ்க்கை எல்லோருக்கும் ஒரே மாதிரியானது இல்லை, அது மிகுந்த மேடும் மிகுந்த பள்ளமும் நிறைந்தது என்று என் பெண் பேசிய போது மேடையிலேயே நான் தேம்பி தேம்பி அழுதேன். நண்பர்களே, நாம் எல்லோருக்கும் ஒரே மாதிரியான வாழ்க்கை இல்லை. இந்த மேடையில் இருக்கிற எல்லோரும் வெவ்வேறு வகையான வாழ்க்கையில் வெவ்வேறு வகையான மன அழுத்தங்களில் இருந்து கொண்டிருக்கிறார். ஒரு வகையில் இலக்கியம் அதைத்தான் நமக்கு ஞாபகப்படுத்தி கொண்டே இருக்கிறது. மனிதர்கள் எல்லாவற்றையும் மறந்து போகிறவர்களாக இருக்கிறார்கள், கலைஞர்கள் எல்லாவற்றையும் ஞாபகப்படுத்துபவர்களாக இருக்கிறார்கள்.